ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ரொம்ப பெர்ஃபெக்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுவுமே ரொம்ப ஈஸியான முறையில் பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். முக்கியமாக பிகினர்ஸ் தான் இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த மாதம் ஃபுல்லாமே நம்ம தீபாவளி சம்மந்தமான ரெசிபிஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் பிடிச்சமான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கிறலாம். அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ, அதாவது நெய் ஆட் பண்ணிக்கிறலாம். நெய் நல்லா உருகி வரும்போது அதில் கிஸ்மிஸும் முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இது நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரவா லட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக கிறிஸ்பியாக வாயில் கடிப்படும். ஸோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்துட்ருக்கேன். இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கிறலாம். ரவை சேர்த்துட்டு ரவை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. ரவை வறுத்தாதான் அதனுடைய பச்சை வாசனை போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ரவை நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் சேர்த்தா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ இந்த தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த தேங்காயை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம சீனி சேர்க்க போகிறோம். சீனி 1 கப் அளவுக்கு சேர்க்குறோம். 1 கப் ரவைக்கு 1/4 கப்பு தேங்காய் துருவல், 1 கப் சீனி, இதுதான் ரேஷியோ. சீனி நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு பொடி பண்ணாமல் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நல்ல சீனி கடிபடக்கூடாது அப்படின்னா நீங்கள் சீனியை பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கிளறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சீனி சேர்த்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கிறலாம். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2-3 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இது நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு தேவையான அளவு பால் ஊற்றி இதை பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கிளறணும். இல்லைனா அந்த ரவை ரொம்ப தண்ணியாக கேசரி மாதிரி ஆயிரும். இப்போது எனக்கு இந்த அளவு ரவைக்கு 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு பால் செலவாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பால் ஊற்றி நல்லா கிளறிட்டேன். 1/2 கப் அளவுக்கு எனக்கு பால் செலவானுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் ஒரு புடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றுங்க. உதிர்ந்து விழாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா இறுக்கி பிடிச்சி உருட்டுங்க. அப்போ தான் காஞ்சதுக்கப்புறமா உதிராது. கடித்து சாப்பிடும்போதும் உதிராமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம ஒரு லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் மீதி இருந்த மாவையும் லட்டாக உருட்டி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பரான ஷேப்போட பார்க்குறதுக்கே பெர்ஃபெக்டாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ரவா லட்டுவை நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.